லக்ஸூரியஸான ஆஃபீஸ் வச்சு பயங்கரமான என்ன இன்டீரியர்ஸ்லாம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இன்றைக்கி ப்ராக்டிகாலிட்டி ஏன்னா ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. நீங்களே இப்போ வீடு கட்டிட்டீங்கன்னா மரம் என்ன காஸ்ட் வருதுன்னு உங்களுக்கு இல்லை. ஒரு காலத்துலலாம் நம்ம கேள்வி தான் போகிறோம். இன்றைக்கி அண்ணா அப்படின்னான்னு ரேட்டு இருக்குது பர்மாட்டிக்கணும்னு நினச்சி கூட பார்த்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு ஒரு நடுத்தரத்துக்கு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எனர்ஜி வேணும். ஃபுல் டே எனர்ஜி தேவை. அதுக்கு இது மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் நேச்சுரல் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் பிளான்ட் டேபிள் மேலே ஒரு பிளான்ட் வைக்கலாம். இங்கே என்ன போனாலும் உங்களுக்கு அந்த பார்க்கும்போது ஒரு சூதிங் எஃபெக்ட் வரும். ஸோ ஒர்க் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி. வணக்கம், என் பேர் ஜான் ஃப்ரெட்ரிக். வெல்கம் டு என்சிலேட்டா இன்டீரியர்ஸ் அண்ட் ஃப்ரெடிஸ் இன்டீரியர் கார்னர். தேங்க்யூ ஃபார் சஜஸ்டிங் திஸ் டாபிக். ஒரு நண்பர் இஸ் எ ஸ்டார்ட் அப் நினைக்கிறேன், இன்டீரியர் ஸ்டார்ட் அப் நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், ஆஃபீஸ் இன்டீரியர் நான் பண்ணணும், இதுக்கான ஹைலைட்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு ஆஃபீஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை ரெசிடென்ஷியல் இன்டீரியர்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம், நாலேஜ் வீடு கட்டிகிட்ருக்கலாம், அதுக்காக நாலேஜ் தேடிட்டுருக்கலாம். ஸோ என்னுடைய சேனல்ஸ்லாம் போனீங்கன்னா எனக்கு ஒரு 200 வீடியோஸ் மேலே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் தேவைப்படும், ஒரு காமன் மேனுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு இப்போ வீடு கட்டிகிட்ருக்கீங்க, உங்களுடைய இன்வெர்ட்டர் எங்கே வைக்கணும், ஓகே, உங்களுடைய சிசிடிவியினுடைய டிவிஆர் எங்கே வைக்கணும், அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். ஒருவேளை நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டிகிட்ருக்கீங்க, சிலிண்டர் எங்கே வைக்கணும், இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் சிலிண்டர்ஸ் நான் கிச்சனுக்குள்ளே தான் வைக்கணுமா, இல்லை எங்கே சார் கன்வீனியண்ட்டாக இருக்குது, இன்றைக்கி உள்ள பாதுகாப்பு, ஏன்னா வீட்டுக்குள்ளே இப்போ இன்றைக்கி உள்ள கட்டத்தில் பாதுகாப்பு அப்படின்றது இல்லை. அது சிட்டியாக இருக்கட்டும், சபர்பனாக இருக்கட்டும், பாதுகாப்பு கிடையாது. வெளியில் இருக்க ஆளுங்க உள்ளே வர்றது. ஸோ இதுக்கான எப்படி அண்ட் ஒருவேளை அந்த வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க, அங்கேருந்து உருட்டு வர முடியாது, இவங்கள உள்ள வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த மற்ற வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், தேங்க்ஸ் நண்பரே. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ஆஃபீஸ் அப்படின்றது ஃபர்கெட் தட், இன்னும் பழைய ட்ரெடிஷ்னல் ஆஃபீஸஸ் எல்லாம் மறந்துடுங்க. பழைய படத்துலலாம் பார்ப்போம். ஒருவேளை இஃப் யூ ஆர் 40+ அந்த மாதிரி ஏஜஸ்லாம் இருந்தீங்கன்னா நம்ம பழைய படத்துலலாம் பார்த்துருப்போம். ஒரு டீ-குட் ஃபினிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆஃபீஸாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஆஃபீஸ்லேருந்து மாற்றமாகி ஒரு எவல்யூஷன் உலகமயமாக்குதல் ஆன பிறகு, குளோபலைசேஷன் ஆன பிறகு எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் ஒன்று வருது. ஒரு ஆஃபீஸாக இருந்தால், சின்ன ஆஃபீஸாக இருந்தால் கூட அது நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரேஸ் வருது. அப்புறம் இது கூட ஆடடாக நிறைய கேட்ஜெட்ஸ், கம்ப்யூட்டர் வந்துச்சு. அந்த 80s கம்ப்யூட்டர் உள்ள ஆஃபீஸ்குள்ளே வந்துச்சு. அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் வந்தது, பிரிண்டர் வந்தது. ஸோ டேபிளுடைய சைஸஸ் பெருசாக இருந்தது, சின்னதாச்சு. இந்த மாதிரி எவல்யூஷன்ஸில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி பெரிய பெரிய டேபிள்ஸ் எல்லாம் யாருமே இல்லை. ஈவன் பாஸ் எல்லாம் கூட ரொம்ப பெரிய டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. முன்னாடியெல்லாம் ஒரு ரூம் இருக்கும், 20க்கு 20 ரூமெல்லாம் பண்ண காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி அது மாதிரி ஸ்பேஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போய்ட்டுருக்கு. இப்போ சென்னை மாதிரி இடத்துங்கள்லாம் ரேட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃபர்கெட் மும்பை, டெல்லி எல்லாம் கூட விட்ருங்க. சென்னையிலே இடங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. சென்னை என்ன, நீங்கள் கோயம்புத்தூரில் போனாங்க, ரீசெண்டாக கோயம்புத்தூர் போனால் அங்கே போய் ரியல் எஸ்டேட் காஸ்ட்லாம் பார்த்தோன்னா கண்ணா பின்னான்னு இருக்குது. சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. ஸோ தட் ரியல் எஸ்டேட் இஸ் அமேசிங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வாடகைகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிற ஆஃபீஸை நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணிங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கூட எல்லாத்தையும் கொண்டு முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த இடங்கள் வேஸ்ட் பண்ணப்படுது. ஒரு இடத்த எடுத்து அதை இன்டீரியர் பண்ணி அது பண்ணுறது காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக. அதனால் இருக்கிற இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது எல்லா ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்டாஃப்ஸுங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அந்த ஃபெசிலிட்டி அப்படின்றது இது பயங்கர லக்ஸூரியஸான ஆஃபீஸ் வச்சு பயங்கரமான என்ன இன்டீரியர்ஸ்லாம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இன்றைக்கி ப்ராக்டிகாலிட்டி, ஏன்னா ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. நீங்களே போய் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃபோன் எத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் மாற்றுறீங்க, ட்ரெஸ் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் போடுறீங்க, ஒரு காரோ ஒரு பைக்கோ இல்லை ஃபோன் வச்சுட்டு இருக்கிற ஃபோன் மாடல்ஸும் எப்படி மாறின்னு இருக்குது. யூ டேக் டிவி எடுத்துங்களேன். டிவி என்னென்னோ சைஸ்லேருந்து இப்போ சின்ன சைஸ்லேருந்து பெருசாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எவல்யூஷன். அதனால் நீங்கள் யூ டோன்ட்
டூ இன்டீரியர் ஃபார் காலகாலத்தில் அன்றைக்கி சொல்லுவாங்களே என் தாத்தா காலத்தில் பண்ணது இந்த சோஃபா, என் ஆயா காலத்தில் பண்ணது இந்த பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது அண்டா அங்கே அப்போ வாங்கினது 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் அது மாதிரி லைஃப் ஸ்பேன்லாம் கிடையாதுங்க. இந்த சைனா இன்வேஷன் உள்ளே வந்த பிறகு அதனோட லைஃப் ஸ்பேன் கம்மியாக போச்சு. அது என்ன ஆகிடுதுன்னா அந்த லுக்ஸு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களே கண்டி, நீங்கள் வந்து அதனுடைய சாலிடாரிட்டி ஹார்ட் கோர் ஒரு ஃபர்னிச்சர்னுடைய அந்த ஃபன் போயிடுச்சு. டீக்வுட் ஃபர்னிச்சர் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. அது ஒரு கிரேஸ் எல்லாம் அந்த டீக்வுட் பாருங்கள் அப்படின்னு வந்து காட்டுவாங்க. ஞாபகம் இருக்கும், இது இனிஷியல் கெரியரோட இனிஷியல் செல்லாம் வந்து காமிப்பாங்க. பாருங்கள் டீக்வுட்டில் பண்ணேன், நான் பர்மா டீக்கில் பண்ணேன், கானா டீக்கில் பண்ணேன், அந்த டீக்கில் பண்ணேன், எந்த ஸ்டெயின் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போது நாங்களே இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். நிறைய நேரத்தில் வந்து இந்த மாதிரி கஸ்டமர் கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா இட் இஸ் பிகமிங் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் அப்சல்யூட் ரூல்ஸ். வீடு கட்டுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ வீடு கட்டிட்டீங்கன்னா வந்து மரம் என்ன காஸ்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு காலத்துலலாம் நம்ம வந்து கேள்வி தான் படம். இன்றைக்கி வந்து கண்ணா பின்னான்னு ரேட் ஏறி ஒரு பர்மா டீக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நடுத்தரத்துக்கு நடுத்தரம் உள்ள பீப்புளுக்காக நான் சொல்கிறேன். ஆல்டர்னேட்டிவ்ஸ் வர ரீசனே வந்து இதுதான், ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டு இருக்குன்றதுனால தான். இப்போ கம்மிங் டு திஸ் பாயிண்ட், இப்போ ஆஃபீஸ் ஏரியாவில் ஒர்க் ஏரியா வந்து ட்ரை டு கிவ் மோர் லைட்டிங், அவங்களுக்கு நேச்சுரல் லைட் வந்து அவங்களுக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த அந்த ப்ரொடக்டிவிட்டி வரணுன்னா நீங்கள் ஒரு ஸ்டேல்டு இடத்துல, இப்போ நான் ஒரு காலத்தில் அந்த எங்கள் சென்னையில் வந்து இப்போது பர்மா பஜார் மாதிரி ஏரியா, ப்ராட்வேல மாதிரி சின்ன சின்ன கடைங்க, சின்ன சின்ன கடைங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டஞ்சன் மாதிரி இருக்கும். அந்த 10 அடியிலேயே வந்து ஒரு மெசனைன் போட்டு அதில் உட்காந்துட்டுருப்பாங்க. அங்கே போகும்போதே வந்து ஏதோ ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலாக இருக்கும். இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாஃபுங்களுக்கு வந்து ஏரியா இருக்கிற மாதிரி அட்மாஸ்ஃபியர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை டு யூஸ் லைட் கலர்ஸ் ஸோ தட் ஃபுல் டே அங்கே உட்காந்துட்டு பாருங்க. அந்த ஃபுல் டேயில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து அவங்கள அடிக்கக்கூடாது. சில முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர் ஸோ தட் ஏரியாவும் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அவங்களுக்கு அது என்ஹான்ஸ்டாக இருக்கும். தட் லுக் மோர் பியூட்டிஃபுல். இடம் வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. அண்ட் இது என்ன தெரியுங்களா அட்வான்டேஜ், நீங்கள் லைட்டர் கலர் போனீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு கூட வந்து அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு புளிச்சு போகாது, அந்த மொனோட்டனஸாக இருக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு டீக்வுட் கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கோ ஃபார் லைட் கலர்ஸ்னு சொல்லுவேன். டார்க் கலர் போனால் இருட்டாகிடும் ரூமு. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்டையர் ஏரியாவே வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். பிரிங் இன் சம் கலர்ஸ், நேச்சுரல் கலர்ஸ் கூட வந்து பிரிங் இன் சம் மல்டி கலர்ஸ். ஏன்னா எனர்ஜெட்டிக் என்ன மாதிரி, இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, ஆட் ஏஜென்சியாக இருக்கீங்க, ஸ்டார்ட்டப்பாக இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி வேணும், ஃபுல் டே வந்து எனர்ஜி தேவைப்படுது. அதுக்கு வந்து இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ், நேச்சுரல் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டேபிள் மேலே ஒரு பிளான்ட் வைக்கலாம். எங்கன்னா போனாலும் உங்களுக்கு வந்து அந்த பார்க்கும்போது ஒரு சூதிங் எஃபெக்ட் வரும். ஸோ ஒர்க் ஏரியாவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஏன்னா இங்கே தான் வந்து ரியல் ஆக்டிவிட்டிஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா ஒரு பாஸ் கேபினோ மற்ற ரிசப்ஷன் ஏரியாலேயோ வந்து அந்த ரெவென்யூ ஜென்ரேட்டிங் திங்ஸ் வந்து நடக்காது. இந்த மாதிரி ஏரியாஸில் தான் ரெவென்யூ ஜென்ரேட். ஏன்னா டீம் தான் வந்து ஒர்க் பண்ணால் தென் ப்ரொடக்டிவிட்டி இஸ் கோயிங் டு கம். அங்கே தான் ப்ரொடக்டிவிட்டியில் தான் உங்களுக்கு மணி இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்க்கும்பொழுது இப்படி பண்ணுறதுனால அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஈவினிங் ஃபுல்லாக வந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல ஹைப்பர் இதில் ஓடும். எங்கள் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான் பிஸி ஆகும். கான்ஃபரன்ஸ் ரூம்லாம் ஹைப்பர் பிஸி ஆகிட்டு இருக்கும். இந்த இன்டீரியர்ஸ்லாம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஐடியா இது வேணும் அப்படின்னா, ஆஃபீஸ் இன்டீரியர் பண்ணணும்னு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னும் 2-3 சூப்பர் கண்டென்ட்டோடு வர ஆஃபீஸ் இன்டீரியர் சம்மந்தப்பட்டது, மேபி 2வது சீரீஸ் 3வது சீரீஸ் கூட என்னால் வர முடியும். ஸோ இந்த சீரீஸில் இப்போ நான் 1வது ஆஃபீஸ் இன்டீரியர் பார்ட் 1ல் என்ன பேசியிருக்கேன்னா, ஒரு ப்ரொடக்டிவ் ஏரியா, ஸ்டாஃப் உட்கார ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதை குறித்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் வெப்சைட்டில் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதாவது ஆஃபீஸ் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப எலகெண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து வெரி ப்ராக்டிக்கலாக ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஆஃபீஸ் கொடுக்கணும். அதுக்காக வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்காது. டெஃபினட்டாக வெரி ஃப்யூச்சரிஸ்டிக் ஆஃபீஸ் கொடுக்க முடியும். பிகாஸ் எனக்கு ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பர்டைஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டாக எங்களால் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை தயவு செய்து இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இது குறித்து ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை கேட்ஜெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.